This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. It is mobile based part-time job suitable for workers, freshers and job seekers. Work your convenience, use your free time to earn money. There is no selling, no referral required. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எப்படி பாமினியை எம்எஸ் வேர்டில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயின்லி. ஆக்சுவலாக இது பேசிக் ஃபண்டமெண்டல் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இது விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10. ஸோ இதில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எப்படின்றதையும் காட்டுறேன். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரில். ஸோ அஸ் யூஷுவல் நீங்கள் ஃபாண்ட்டை டைப் பண்ணலாம். ஃபாண்ட் நேம் பாமினி, ஃபாண்ட்டு டவுன்லோட் அப்படின்றத டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இதே வரும், freetamilfont.comனு. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிவ் அ லெட்டர் டைம் அண்ட் ஃபில் அப் த கேப்ஷா கோட் ஃபார் டவுன்லோட் பாமினின்னு கொடுத்துருப்போம். இந்த நம்பர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு வேறு நம்பர் வரலாம், வேறு நம்பர் தான் வரும், அதே நம்பர் வராது. ஸோ அதில் இருக்க நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா பாமினி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இன்னும் இது தேவையில்லை. ஸோ டவுன்லோடு எங்கே பண்ணியிருக்கீங்க? இப்போது இன்கேஸ் அதிலே பார்த்தீங்கன்னா க்ரோமில் தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ இதில் போய்ட்டு டவுன்லோடு எங்கே பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த இருக்குது. ஸோ இன் ஃபோல்டர்ஸில் கொடுத்தோம்னா இங்கே இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாமினி ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ வேர்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வேர்டை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாமினி அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா சரி எரர் காமிக்கும். The font பாமினி இஸ் நாட் அவைலபிள் ஆன் யுவர் சிஸ்டம், டு யூ வாண்ட் டு யூஸ் இட் எனிவே அப்படின்னு கேட்குது. இல்லாத ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நோ கொடுத்துடலாம், க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறன்றதை காமிக்கிறேன். ஸோ இப்போது அந்த ஃபாண்ட்டில் போயிட்டு மவுஸில் இந்த இருக்குது ஃபாண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், டிடிஎஃப்னு வந்துருக்கும், .ttf இதுதான் அதோடய ஃபார்மெட்டு. இல்லை நார்மலாக ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியூ, பிரிண்ட்டு, இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ்ன்னு இருக்கும். இந்த இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபாண்ட்டு இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வேர்டை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு பாமினி அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வரல. இப்போ அம்மா அப்படின்னு டைப் பண்ணோம்னா அம்மா அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரிங்களா? அண்ட் இதே நம்ம அன்இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் போய்ட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்டார்ட் போய்ட்டு செட்டிங்ஸ், அதாவது செகண்ட் பட்டன் செட்டிங்ஸில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பர்சனலைசேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபாண்ட்ஸ்னே இருக்கும். ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவைலபிள் ஃபாண்ட்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது டிஃபால்ட்டாக விண்டோஸில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ் எல்லாமே காட்டும். இதில் போய்ட்டு நீங்கள் பாமினி அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்கன்னா காமிக்கும்.
ஸோ இந்த இருக்குது பாமினி ஃபாண்ட்டு. இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி இந்த பாப்பப் விண்டோ ஓப்பன் ஆகும். பர்மனெண்ட்லி அன்இன்ஸ்டால் பண்ணவான்னு கேட்குது. ஆமாம், எஸ், அதாவது அன்இன்ஸ்டாலே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ போய்ட்டு நீங்கள் வேர்டை செக் பண்ணிங்கன்னா இருக்காது. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அதாவது வேர்டுக்குன்னு தனியாக வந்து ஃபாண்ட் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டால் பண்ணுற மேக்ஸிமம் அப்ளிகேஷன்ஸில் வந்து, அதாவது சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து பண்ணுறதுக்கெலாம் சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் ஒரு சில விஷயங்களில் மட்டும் அது மாதிரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எம்எஸ் வேர்டு சப்போர்ட்டடு இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து விண்டோஸில் தான் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ண முடியும். விண்டோஸில் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள்.